நான் இந்த சினிமா உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னால் கேள்விப்பட்டிருக்கேன், ஷூட்டிங் நடக்கிற இடத்துலையே ஹார்மோனியம் போட்டி தவறாலாம் எடுத்துகிட்டு போய் ஸ்பாட்லேயே பாடி வாசித்து நடிக்கிற நடிகர்கள் இருந்திருக்காங்க. அப்படி இருந்தது. ரெக்கார்டிங் செக்ஷன் வந்தது, அதுக்கு ஒரு 2 மைக் வந்தது, அப்புறம் ஒரு சின்ன பொட்டி வந்தது. ஆக நான் பார்த்த வரைக்கும் தியாகராஜ பாகர், எம்.எஸ். சுப்புலட்சுமி, டி.எம். சௌந்தரராஜன், அந்த சி.எஸ். ஜெயராமன் இவங்கெல்லாம் பாட்டை எழுதி கொடுத்து அதை பைஹார்ட் பண்ணி பேப்பர்லாம் வந்து முன்னால் பாடுவாங்க. இப்போ மைக் வசதிகள்லாம் ஜாஸ்தி வந்துருச்சு. ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களும் அப்படி தான். மியூசிக்கெல்லாம் எங்கேயா பாதியில் கட்டு பண்ணால் துண்டாக எடுக்க முடியாது. கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பைஹார்ட் பண்ணி வந்தவங்களுக்கு அப்புறம் காகிதத்தை வச்சு, ஃபாஸ்ட் லைஃப் இல்லையா, காகிதத்தை வச்சுக்கிட்டு மைக்கை வச்சுட்டு பாடிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் பல ட்ராக்ஸ் அது இது எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வசதிகள்லாம் வந்ததுக்கப்புறம் ஒரு பாட்டை வந்து கேட்ட உடனேயே ஒரு 2 துண்டாக பிச்சு அப்படியும் எடுக்கிறாங்க.